ஸ்ரீரங்கம் 365 இது எல்லாம் தொடங்கின ஒரு காலம் இருக்குமே, சிருஷ்டி காலம். அந்த சிருஷ்டி காலத்துக்கு நாம் போகலாம். எம்பெருமான் தன்னுடைய நாபியிலே ஒரு தாமரையை உண்டாக்கி அந்த தாமரையிலே பிரம்மாவை படைத்தான். பிரம்மா உண்டான உடனே எதற்காக என்னை படைத்திருக்கிறார்கள், நான் என்ன பண்ண வேண்டும் என்கிற ஆலோசனைகளிலே ஆழ்ந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே பகவான் அன்னப்பறவையாக வந்து பிரம்மாவுக்கு ஓம் என்கிற பிரணவத்தை உபதேசித்தானாம். அந்த ஓம் என்கிற பிரணவத்தை சிந்த செய்து கொண்டு வேதங்களையெல்லாம் தேடி எடுத்தார் பிரம்மா. சிருஷ்டி செய்ய தொடங்கினார். சரியா அந்த சமயத்தில் பகவானுடைய காதிலிருந்து 2 அசுரர்கள் தோன்றினார்கள், மது கைட்டபர்கள் என்று. அவர்கள் பிரம்மாவிடம் இருக்கக்கூடிய வேதங்களையெல்லாம் அபகரித்து கொண்டு சென்றார்கள். மறுபடியும் வருத்தத்திலே ஆழ்ந்தார் பிரம்மா. என்ன செய்வதென்று தெரியவில்லை. சரி, தான் உண்டாயிருக்கக்கூடிய தாமரை இருக்கே, அந்த தாமரை கீழ் இருக்கக்கூடிய தண்டை பிடித்து கொண்டு கீழே இறங்கி பார்க்கலாம் என்று இறங்கத் தொடங்கினார். ஒரே முள்ளு முள்ளா இருக்கு, கஷ்டமாக இருக்கிறது. கீழே சென்று கொண்டிருக்கும் பொழுது சட்டுன்னு ஆடத் தொடங்கித்தாம் அந்த தண்டு. பயந்து போய் பிரம்மா மறுபடியும் தம்முடைய இருப்பிடமான தாமரைக்கே வந்து சேர்ந்தார். அந்த சமயத்தில் பகவான் மீனாக தோன்றி பிரம்மாவை பார்த்து, நீர் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அதற்கு மேல் ஹயக்ரீவனாக, அதாவது குதிரை முகத்தானாக சென்று மது கைட்டவர்களை அழித்து அவர்களிடமிருந்து வேதங்களையெல்லாம் கொண்டு வந்து பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறான். அங்கே எம்பெருமான் சொல்லுகிறான், முன்பு நீர் வேதங்களையெல்லாம் கண்டெடுத்தீர், ஆனால் ஆச்சாரியர் மூலமாக உமக்கு வேதம் கிடைக்கவில்லை, தொலைந்து போச்சு. ஆனால் இன்று நானே ஆச்சாரியனாக இருந்து கொண்டு உமக்கு உபதேசிக்கிறேன், இனிமேல் இந்த கஷ்டம் நேர்படாதுன்னு சொல்லி உபதேசிக்க வேதங்களையெல்லாம் கற்று சிருஷ்டிக்க தொடங்குறான். தான் சிருஷ்டித்த உலகத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவோ கஷ்டங்கள் உலகத்திலே இருப்பதை கண்டார். இது எல்லாமே தாத்காலிகமானது தானே, இது நெடுநாள் இருக்கக்கூடியது கிடையாதேன்னு உணர்ந்தார். சரி, இதற்காக என்ன பண்ணலாம் என்று யோசித்தவர் பார்க்கடலுக்கு சென்று தவம் புரிய தொடங்குகிறார். அங்கே எம்பெருமான் ஒரு ஆமையாக வந்து நிற்கிறான். அந்த எம்பெருமானை பார்த்து பிரம்மா சொல்றார், நீர் முதலிலே அன்னமாக தோன்றினீர், அதற்கு மேல் மீனாக தோன்றினீர், ஹயக்ரீவனாக தோன்றினீர், இதோ கூர்மமாக வந்துள்ளீர். ஆனால் தேவரீருடைய நிஜ உருவை, யாரும் காணாத உருவை காண வேணும் என்று அடியனுக்கு ஆசையாக இருக்கிறது. அப்பொழுது எம்பெருமான் அவருக்கு திருமந்திரத்தை உபதேசித்து, இந்த திருமந்திரத்தை கொண்டு நீர் தபசு செய்யும் என்று சொல்லுகிறான். பிரம்மாவும் தபசு மேற்கொள்கிறார். என்னாச்சு என்பதனை அடுத்த பகுதியிலே நாமும் பார்க்கலாம்.